தா ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணி அடுத்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இந்த தாரி தாரி சுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த ஆக்ஷன்ஸ் இந்த சென்டென்ஸ் ஹேப்பன் இன் சக்ஸஷன். அதாவது நிறைய வேர்ப்ஸை ஒன்றிணைக்கிறது அல்லது நம்ம செய்கிற செயல்கள் ஒன்று ஒன்றத்தையும் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறது. இந்த தாரி தாரி அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வேர்ப்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இது வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ சுரு அப்படிங்கிறதோட எந்த ஃபார்ம், சிமாசு, சிமாஷிதா, ஷித்தாய், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கடைசியாக முடிக்கணும். இது என்ன, இதோடைய அர்த்தம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நேற்று ஃப்ரீயாக இருந்தோம் வீட்டில், என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து புக் படிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகணும். புக் படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு அப்படி இருந்தேன் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகிறதுக்கு தான் இந்த தாரி தாரி சுரு. அதாவது அடுத்தடுத்து நடக்கும் ஆக்ஷன்ஸ், அதாவது செயல்களை அடுக்குதல், அடுக்கி சொல்லுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிற விஷயங்களை கூட அடுக்கி அப்படியே சொல்கிறது தான் வந்து இந்த தாரி தாரி சுரு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வத்தாஷிவா கினோ தெரேபி ஓ மீத்தாரி ஹோன் ஓ யோந்தாரி ஷிமாஷிதா. நான் நேற்று டிவி பார்த்துட்டு புக் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷிமாசு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக செய்தல், டு டூ இல்லையா? இங்கே வந்து நம்ம சரியானபடி டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கொண்டு வரணும். வத்தாஷிவா கினோ தெரேபி ஓ மீத்தாரி ஹோன் ஓ யோந்தாரி ஷிமாஷிதா. நான் நேற்று தெரேபிஓ மீத்தாரி மித்தே இந்த தா ஃபார்மை வந்து நம்ம தே ஃபார்ம்லேருந்து கொண்டு வருவோம் இல்லையா? மீத்தே அப்படிங்கிறதுல தேவை எடுத்துட்டு தாவை போட்டால் மீத்தா அதோட ஒரு ரீ செஞ்சோம்னா பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. ஹோன் ஓ யோந்தாரி, யோமி மாசு அதுலேருந்து வந்து யோந்தே அப்படின்னு போடுவோம். தே ஃபார்ம், அதை தே ஃபார்ம். அப்போ வந்து தா அப்படின்னு வரும்போது தா, யோந்தா ரீ. தா ஃபார்ம்னா தா வந்துடும். யோந்தாரி, படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஷிமாசுங்கிறது இங்கே ஷிமாஷிதா. நேற்றுன்னு சொல்கிறதுனால பாஸ்டில் எழுதுகிறோம். ஷிமாஷிதா, நேற்று நான் டிவி பார்த்துக்கிட்டு புத்தகம் படித்து கொண்டு இருந்தேன். இதுதான் நேற்று நம்ம செஞ்ச ஆக்ஷன்ஸை அடுக்கி சொல்கிறோம். அடுத்தடுத்த வேர்ப்ஸ், அந்த இது ஒரு வேர்பு, இந்த செயல்களை அடுக்கி நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுவும் நேற்று அப்படின்னு வச்சுப்போம். கினோ தோமதாச்சி தோ தென்வாதே ஹனாஷி தாரி தெகாமி ஓ கைத்தாரி ஷிமாஷிதா. நேற்று நண்பரோட இல்லை தோழியோடு ஃபோனில் பேசிக்கிட்டு லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தேன். நேற்று என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் செஞ்ச சில விஷயங்களை அடுக்கி சொல்கிறேன். நான் நேற்று நண்பனோடு தொலைபேசியில் பேசிக்கொண்டு லெட்டர், தெகாமின்னா கடிதம், லெட்டர், கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. தோமதாச்சின்னா நண்பன், ஃப்ரெண்டு. தென்வா அப்படின்னா ஃபோன். ஹனாஷிதாரி, ஹனாசு அப்படிங்கிறது ஹனாஷித்தேவை ஹனாஷித்தா அப்படின்னு தா ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஹனாஷித்தா அதோட ஒரு ரீ சேர்த்துட்டோம். பேசிக்கொண்டு, லெட்டர் எழுதி கொண்டு, கைத்தே அதை கைத்தா அப்படின்னு போட்டு அதோட ஒரு ரீ போட்டாச்சு. கைத்தாரி ஷிமாசு. ஸோ இந்த தா ஃபார்ம் ஆஃப் வேர்போட அந்த ரீயை சேர்த்தோம்னா அந்த செயலை செய்து கொண்டு, கடைசியாக வந்து இந்த சுரு அப்படிங்கிறது இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இந்த சுருங்கிறது ஷிமாஷிதா அல்லது சிமாசு அப்படிங்கிற ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்கணும். அடுத்தது கினோவா ஹேயாவோ ஷோஜி ஷித்தாரி. நேற்று அறையை சுத்தம் செய்து கொண்டு செந்தாக்கு ஷித்தாரி, அதாவது துணி துவைக்கிறது தான் செந்தாக்கு சுரு அப்படின்னு சொன்னால் துணி துவைத்தல். செந்தாக்கு சுரு. சோஜி ஷித்தாரி அப்படின்னா சுத்தம் செய்தல். சோஜி சுரு அப்படின்னா சுத்தம் செய்தல். செந்தாக்கு அப்படின்னா துணி துவைத்தல். செந்தாக்கு ஷித்தாரி ஷிமாஷிதா. கடைசியாக அந்த சுருங்கிறத வந்து சிமாஷிதா அப்படின்னு முடிச்சிட்டோம். நேற்று அறை, ஹேயான அறை, ரூம், அறையை சுத்தம் செய்து கொண்டு
துணி துவைத்து கொண்டு இருந்தேன். இது நார்மலாக N5 பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டில் உள்ள சென்டென்ஸை இப்படியே அடுக்கி சொல்கிறது தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இத்தனை வருஷமாக நான் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாடல்ஸ், இல்லை நான் அட்டன் பண்ணது, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பாஸ்ட்டில் தான் இருக்கும். நாளைக்கு செய்வேன் அப்படிங்கிறது, இந்த இடத்துல இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் அவ்வளோ பார்த்ததில்ல. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதையும் சொல்லித்தரேன். இப்போ இதெல்லாமே நேற்று நான் செஞ்சேன் அப்படின்னு தானே வருது. நான் நேற்று செஞ்சேன், நேற்று மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, வெளியில் போக முடியாது, என்ன செஞ்சீங்க? நான் நேற்று ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசிக்கிட்டு லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறது. இப்போ வந்து நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், இல்லை நாளைக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சென்டென்சஸை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தா வத்தாஷிவா அஷ்டா எய்கா ஓ மீத்தாரி பூரு உதே ஓயோயிதாரி ஷித்தாயி தேசு. இப்போ நான் நாளைக்கு எய்கான சினிமா, நான் நாளைக்கு சினிமா பார்த்துக்கிட்டு, பூருனா ஸ்விம்மிங் பூல், பூரு தே ஸ்விம்மிங் பூலில் நீந்திக்கிட்டு இருக்க வேண்டும், இருக்க விருப்பம். தாய்ஃபார்ம்னா விருப்பம் தெரிவித்தல் இல்லையா, விருப்பத்தை சொல்கிறது. ஷித்தாய், அந்த சுரு அப்படிங்கிறது இங்கே ஷித்தாயாக மாறி இருக்குது. ஷிமாஷித்தான்னு நம்ம எழுதணும் இல்லையா போன இதில், ஹோன் ஓயோந்தாரி ஷிமாஷித்தா அப்படின்னு எழுதணும். அது வந்து இங்கே ஷித்தாய், நாளைக்கு நான் இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஷித்தாய் தேசு அப்படின்னு முடிக்கணும் இந்த இடத்துல. நான் நாளைக்கு சினிமா பார்த்துக்கிட்டு இந்த ஸ்விம்மிங் பூலில் நீந்திக்கிட்டு இருக்க விருப்பம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்தது நாளைக்கு நான் வந்து இந்த வேலைகளில் சில இதெல்லாம் வாங்கணும், சில இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்றத செய்ய போகிறேன் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு இப்படி செய்ய விருப்பம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்கோம். செய்ய போகிறேன் அப்படின்னு சாதாரண சென்டென்ஸாக எப்படி சொல்கிறது? அஷ்தா கியூன்யூ ஓ கைத்தாரி தோஷகான் தேஹோன் ஓ கரித்தாரி ஷிமாசு. நாளைக்கு எனக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன், நாளைக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது. கியூன்யூ அப்படின்னா பால், மில்க்கு, பால் வாங்கிட்டு. தோஷகான் அப்படின்னா லைப்ரரியில் புத்தகம் எடுத்துக்கிட்டு, புத்தகத்தை பாரோ பண்ணிக்கிட்டு, கரித்தாரி பாரோ பண்ணிக்கிட்டு, பாரோ பண்ண போகிறேன். நான் நாளைக்கு பால் வாங்கிட்டு லைப்ரரி போய் புக்கு எடுத்துக்கிட்டு வரப்போகிறேன், அதாவது புக்கு எடுக்க போகிறேன். இதை நம்ம இப்படி சொல்லலாம், ஷிமாசு அப்படின்னு சொல்லி முடியும். பாஸ்ட்டில் ஷிமாஷித்தா அப்படின்னு அந்த தாரி அப்படின்னு வந்து ஷிமாஷித்தான்னு முடிஞ்சது. இதில் தாரி ஷிமாசு ஃப்யூச்சரில் செய்ய போகிறத குறிக்கிறது. இப்போ வந்து ஒரு மியூசியம் போகிறோம் அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு ப்ரொடெக்டட் பிளேஸ். அங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. இவைகளெல்லாம் எப்படி அடுக்கி அங்கே சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். இக்கேமாசென் அப்படின்னு சொன்னால் கூடாதுன்னு அர்த்தம். டோன்ட், செய்யக்கூடாது, இவைகளெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இக்கேமாசென் அப்படின்னா. இப்போ கோகோதே தபாக்கோ ஓ சுத்தாரி, கோகோதே இங்கே, தபாக்கோனா அந்த சிகரெட், டொபாக்கோ. ஓ சுத்தாரின்னா பிடித்தல், புகைப்பிடித்தல். தபாக்கோ ஓ சுத்தாரி அப்படின்னு சொன்னால் புகைப்பிடித்தல் அப்படின்னு அர்த்தம், புகைப்பிடித்தல். ஷாஷின் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ. ஷாஷின் ஓ தொத்தாரி, எடுத்தல், தொத்தாரி. படம் எடுத்தல், புகைப்படம் எடுத்தல் ஆகிய. ஷித்தேவா செய்தல், ஷித்தேவா போன்றவைகளை செய்தல் கூடாது. இங்கே சிகரெட் பிடித்தல், ஃபோட்டோ எடுத்தல் ஃபோட்டோ எடுக்கிறது ஆகியவை செய்தல் கூடாது. புகைப்பிடிக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது ஆகியவைகளை செய்தல் கூடாது. இங்கே வந்து இந்த தாரி, சுத்தாரி, இந்த சு அப்படிங்கிற அந்த வேர்பு வந்து சுத்தாரி, இந்த பிளெயின் ஃபார்மில் எழுதியிருக்கேன். சு அப்படின்னா புகைப்பிடித்தல். தோரு அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எடுக்கிறது, தோரு டு டேக், ஃபோட்டோ எடுக்கிறது. இதோட தாஃபார்ம் தொத்தா, சுத்தா அப்படிங்கிறது சூவோட தாஃபார்ம். இந்த சுத்தாரி, அந்த தாரி, இந்த தொத்தாரி. அதுக்கப்புறம் ஒரு சுரு அப்படிங்கிறது இங்கே ஷித்தே அப்படின்னு வந்திருக்கு. ஷித்தேவா இக்கேமாசென். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸும் அவ்வளவு இம்பார்ட்டண்ட் கிடையாது.
இதை பொறுத்த வரைக்கும் இந்த தாரி தாரி சுரு அந்த சென்டென்சஸில் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த பாஸ்ட் ஃபார்ம்ஸை சொல்கிறது தான். இந்த இந்த விஷயங்களெல்லாம் நான் நேற்று செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப காமனாக வரும் N5ல். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இந்த வேர்ப்ஸ் அடிக்கி சொல்லும்போது அந்த தாரிங்கிற ஃபார்ம் வந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த தாரி தாரின்னு எழுந்த பிறகு கடைசியாக அந்த சுருங்கிறது சிமாஷிதா அப்படின்னு வந்திருக்காங்கிறத பார்க்கணும். இதான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், இந்த தா ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸை யூஸ் பண்ணணும்.